யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ பைத்தியக்கார தீய வச்சுட்டு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். ஜனங்க கேட்டா என்னையா சொல்றது? ஜனங்களுக்கு நாம சொன்னா தானே தெரியும். நீ பேசாம தெரையா. அண்ணன் மயிலை மதிவேந்தன், அண்ணன் அஞ்சாவது சிங்க மருகுபாண்டி, அண்ணன் தியாகி சுடலை. அண்ணன் சுடலை அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் நம்மோடும் நம் கட்சியோடும் உடலும் உயிருமாக பணியாற்றி விட்டு நம் கட்சியின் கொள்கைக்காக தீக்குளித்து வீரமரணம் எழுதி இருக்கிறார். அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய குமுறுகிறது. அடடே வாங்க, இந்தப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க. முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்ச என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய் பாமல இவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்கேன். யோ, என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேச? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி, நீ ஒத்து. பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும். பாத்துட்டு அப்படியே நிப்ப. ஆமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது. அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்க, ரேஷன் கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிருஷ்ணாயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சிக்கு போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்களா? நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்ட பத்தி நீ பேசாதீயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாங்க போட்டானுங்க. அது மட்டுமா 2 ரோடு சாராயம் அனுப்புறமா இல்லையா? டேய், ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. யோ, உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதாயா? யோ, நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்பற? யோ, ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க? என்னையா ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க. யோ, என்னையா மிரட்டுறீங்க? சொல்ல என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இந்த இடத்த விட்டு போக முடியாது, மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்ல கால் இருக்கிறத கட்டி கட்டி. டேய், எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய், வடிச்சியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா? சட்டசபைக்கு போறவன் நீங்க கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டியா? ஒத்தியா? யோ, இரியா, சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறிய, அங்க இதாயா முக்கியம். நீயே வெச்சுக்கோ. யோ, வேட்டி இரி கட்டி போ. அங்க உருவறானுங்களா? கட்டி போட்டுக்கல. அங்க பொம்பளை எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி. தம்பி, தம்பி, என்ன மத்து வாட தம்பி. தூத்து காலங்காலத்துல புத்தி காமிச்சிட்டியா? இப்படி கேப்பாட்டு தெரிஞ்சதா? வாடகை எடுத்து வச்சிருக்கேன். இந்தா, 1ஆம் தேதியான நச்சரிப்பிய பிளாடி ஃபுல் நான்சென்ஸ். தம்பி, இந்த மாசத்து வாடகை 25 ரூபாய் சேர்த்து கட்டணே. எதுக்கே சேர்த்து கொடுக்கணும்? நியாயப்படி பார்த்தா நீ தான் பாதி வாடகை கொடுக்கணும். ஏன்? இந்த வீட்டை எனக்கு தானே வாடகை விட்ட? ஆமா. ஆனா அனுபவிக்கிறது எல்லாமே நீ உன் பொண்டாட்டி தானையா? தம்பி, உன்னை கேட்டுக்கிட்டு தானே இப்படி சின்ன ஓரமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாள் மழை வந்தது, தங்கிக்கிறேன்னு கேட்டேன். போனா போது விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிறேன், இங்கே தூங்கி வைக்கிறேன். போதா குறைக்கு ராத்திரி பூரா கிச்சு மிச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. ஒரு வயசு பையன் தூங்க முடியுதா? இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது? என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? ஏய், என்னடி வயசு ஆயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒரு சுமாரு. எப்பா உன்னை பொள்ளில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா வந்து கத்திக்கிட்டா யான் போட்டு தண்ணி
போய் அரைச்சு உனக்கு தெரியுமா உனக்கு? வாடா. ஏய், நான் தானே தண்ணி விட மாட்டேன்னு என்னடாப்பா? இந்த பீட்டு மோதுற சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது. டவுனே ஜாம் ஆகி போந்திருமா உனக்கு? நான் நினைச்சேன் என்ன தெரியுமா, உன் தலையே இருக்காது. பாத்தியாடி? அட நாசமா போறவன என்னையா அடிக்கிறேன்? ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்டா உன்னை கூட தள்ளி விட்டதா? இவ்வளவு கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ? சரியான ஆம்பளை இடத்துல ரோட்டுக்கு வந்து பாரா. இந்த வந்துட்டேன், என்னடா பண்ணுவ? ஆம்பளை நடு ரோட்டுக்கு வந்து பாரா. ரோட்டு வந்துட்டா இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாரா. போடி போடி. ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன். உன்னை பத்தி பத்தல முண்டாடிக்கு தண்ணி இல்ல நான் பத்தா பேசுறேன். என்ன தட்டற? ஓங்கே தட்டற ஏங்க தட்டற வாடா. ஆலஞ்சாவு நூலஞ்சா வாடா. என்ன தகராறு? என்ன தகராறு? தலைவரே சுத்தி வளைச்சு பேசணும்ல. இந்த திருமணம் கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். முடிவு சொல்லுங்க. இத பாருப்பா, ரகி ஒரு பட்டதாரி. தன் சொந்த வேலையை விட்டுட்டு தண்ணீர் ஆரிய மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிய நீர் சப்ளை பண்றான். இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க. என்ன தலைவரே நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு? ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லங்கிறவே யாரு? இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லனா இந்த பீட் மட்டும் இடிச்சா வேணாம். தலைவரே, எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம். இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது. எப்படி தலைவரே? 3 குடம் கேட்டாளா? கேட்க மாட்டாளே. ஏண்டி 3 குடமா கேட்டா? ஆமா. எதுக்கு? 2 குடம் எனக்கு, 1 குடம் புள்ளி கால் கழுவுறதுக்கு. யாடி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? பாடி. ஐயோ எட்டி வளைச்சிட்டானே பாவி. உன் கால்ல கட்ட முளைக்க. ஐயோ இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பாடி போற போக்கு. தலைவரே நீங்க போங்க. மனுஷங்க நீங்க போங்க தலைவா. போங்க தலைவா. பாய். இது தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் பங்காளிங்க. சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம். ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர். கரெக்டா இருப்போம். போங்க. எல்லாருக்கும் 2 குடம் தான். கரெக்டா லைன் இல்ல. போ கீழ இல்ல. அவனை அண்ணா அஞ்சாசிங்க கூப்பிடுறாரு. கூப்பிடு. சரி என்ன? போ. வீந்தாரை கண்டார் மனதுக்குள் செய்திக்கும். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாத சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குறேன்? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. யோ, வாயா. போயா வரமுல்ல. வணக்கங்க. டேய் 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனர். என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு. அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனர்ங்கிற வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது. சரி ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோல நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? பணமா? இந்த அஞ்சாசிங்க மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஆட்டோ லைசென்ஸ் நீ பெரிய ரோடு இன்ஸ்பெக்டர் பாரதேசி நாயே. வச்சிருக்கிறது 1.5 ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேணா. உன்ன என்னைக்கு இருந்தாலும் அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா. ஆடு என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க வேண்டா. பாத்துக்கிறா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் பாடி கடை வச்சிருக்கா நாய. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். என்ன 2 ரோடுங்க 10 ரோடுங்க. நான் ஒரு அரசியல்வாதி. நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய் வடங்க. இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? தெரியலையே. சரி வா அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா. அவன் ரொம்ப விவரமா ஆளு. வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ. நாங்க போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா நான் பாத்துக்கிறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றோம். அது தெரியுதுடா. எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா? அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர்தாசே. இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம். எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற. ஓடா. டேய் அது ஏன் ஓடுறா? படுவா அங்க போய் உட்கார். இந்தாங்க இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. பெரியவரே வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற.
இப்படி ஆளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கியா இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி, நம்ம ஏரியாவுல லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இத பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம். அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்கள மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இத பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியப்பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம்? அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது. எம்மடி இந்தப்பா, வட 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 சாப்பிடுங்க. நைனா நைனா, இந்தப்பா, இந்த வட வட சாப்பிடு சாப்பிடு. ஆளு பிடிச்சிருங்க. பாரு, பிள்ளைக்கு டாயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு. இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். ஊரை பார்த்து அசிங்கமா போவேன். என்ன அடிச்சுட்டேல, நான் எங்க ஆட்டோ ஓட்டிட்டு போறேன். இனிமே அடியே பிள்ளைல விட்டு ஓடாத, அனாதையா போகும் பிள்ளை. வேணா எரிஞ்ச பத்தி பிள்ளை மேல சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன். அம்மா அடியே அடியே ஒன்னா தனியா இருக்க முடியாது. யாராவது பிடிக்கியா? அடியே நின்று அடியே 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 எரிஞ்ச பத்தி அடியே கப்பைஸ் பாலைஸ் போனா வராது, பொழுது போனா சிக்காது. ஐஸ் 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 ஐஸ். ஆலை சாப்பிட்டா படிப்பு வரும், கப்பை சாப்பிட்டா கல்யாணம் ஆகும், கோனை சாப்பிட்டா குழப்பம் வரும். சி, குழந்தை பிறக்கும். ஐஸ் வாங்கிக்க, சில்லற காசு கூட இருந்தா நீ வாங்கிக்க. என்னையா அது? கப்பை சாப்பாடு சார். என்ன சார்? என்ன பீட்ரு, ஆட்டோ வச்சிருந்தா இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. என்னையா சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க, என் பொண்டாட்டி ஆட்டோ வித்து பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்து விட்டான். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைப்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கிற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுட்டு இருக்கா சார். இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? சரியா, இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல? எதுக்கு சார்? நீங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்திருக்கீங்க, இல்ல நான் வேற உங்களை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் கிடைக்கட்டும்யா, நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. எதுக்கு சார்? ஒண்ணும் பேசாத, வந்து பாரு. எதுக்கு வர சொல்றாரு? வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் 4 இடத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு, சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போறியா? எப்ப உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல? எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன்.
சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காத. எதிர்கட்சிக்காரன் பார்த்து என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேணா விட்டுடு. டேய், இவன் ஐஸ் வந்து பையனாச்சு எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா. இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கயிற புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. டேய் ஐஸ் வண்டி, இத தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை. இந்த பொட்டி சட்டி தூக்குறதுதான் உன் வேலை. டேய், நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பிஏன்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு போடுவோம் படுவா. இந்த மிரட்டர் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி ஒரு வேலைக்கு வேட்டு வச்சிருக்காமா. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய், நீயா? என்னடா வெள்ளஞ்சுல நினைக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயே விட்டுப்பிடி இப்ப சிவராம் சார் வேலைக்கு சென்றா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல சேர்ந்துட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை வாங்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதை யாரு? இந்த பால் கடை இங்க கொடு. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா ரெண்டு பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதி வாங்கலான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கிற அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துதான். அந்த அதிர்ச்சியில பைத்து முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதை யாரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்கார உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க. மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையிறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தாரு போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். டேய் எடா வண்டிய. என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணே வச்சுக்கிறேன். சார், பிஏ சார். என்னடா வண்டி செல்ஃப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார் நானா? பின்ன யார்? நீங்க தான் தள்ளனா. வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாய் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. என்னடா குல்பி நாய? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமலமாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போத, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய், இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே.
எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாயே. டேய், பத்திரம் என் கையில. என்ன எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. யாரு கட்டுற ஆட்டி காட்டுற? போட்டா என் பின்னாலே வாடா. இது நம்ம வீடு மாதிரி. போய் உட்காருங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? வாங்கப்பா. இவன் எப்ப ரிலீஸ் ஆனா? என்ன கேட்காம எப்படி விட்டாங்க? சிஸ்டர் என்ன சிஸ்டர் மிஸ்டர் போட வெளிய. சரி போ, போய்க்கோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ. அது நான் தான்டா. பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது. அண்ணே. சரி போ, தொலை. எல்லா நாய்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க.